வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்ட் ஹார்ட் டே. நமக்கே தெரியும், ஹார்ட் வந்து நம்ம பாடியில் ரொம்ப ஒரு முக்கியமான வைட்டல் ஆர்கன். வருஷம் வருஷம் செப்டம்பர் 29ஆம் தேதி தான் வேர்ல்ட் ஹார்ட் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு வந்து ஹார்ட்டை வந்து ஸ்ட்ரென்தனிங்காக நல்ல ஒரு ஃபங்க்ஷனிங்கோட நமக்கு ஒரு எஃபிஷியண்டாக வைக்கணும்னு சொன்னால் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். வந்து ஃபுட்டில் வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கணும், நட்ஸ் எடுத்துக்கணும், லெக்யூம்ஸ் எடுத்துக்கணும். இதெல்லாமே வந்து விட்டமின்ஸ், ஃபிஷ் இதெல்லாம் வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அதே நேரம் SSS, சால்ட், சுகர் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் கண்டெய்னிங் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இது எல்லாமே வந்து கம்மி பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா எக்ஸசைஸ். நம்ம கண்டிப்பாக வந்து டெய்லி ஒரு ½ அன் அவர், ஒரு 30 மினிட்ஸ் வந்து வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், தென் ஸ்விம்மிங், இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது செஞ்சோன்னு சொன்னால் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. அண்ட் மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும். அப்போ தான் ஹார்ட் பீட்ஸும் வந்து கரெக்டாக வந்து கரெக்ட் ரிதமில் இருக்க முடியும். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குறைக்கணும்னு சொன்னால் யோகா நல்லா பண்ணணும். மெடிடேஷன் நம்ம என்னைக்கும் பண்ணணும். என்னைக்காவது வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளே வந்து நம்மளை ரொம்ப கோவம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு ஒரு மந்த்ரா இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி குட் டு அவர் ஹார்மோனியஸ் மைண்ட் அண்ட் பியூரிட்டி ஆஃப் ஹார்ட். அது ஒன்று. இயர்லி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு நம்மளுடைய சுகருடைய லெவல் எவ்வளோ இருக்குது, தென் ப்ரெஷருடைய லெவல் எவ்வளோ இருக்குது, அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து டாக்டருடைய கன்சல்டேஷன் வந்து ஏற்ற மாதிரி அதை ரெகுலராக மெடிகேஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் ரெகுலர் ஹெல்த் கேர் செக்அப்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். நெக்ஸ்ட் இஸ் தி வெயிட் மேனேஜ்மெண்ட். நம்ம பாடியில் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்றைக்குமே ஸ்லிம்மாக ஃபிட்னஸாக வச்சுக்கிறது தான் அந்த மெயின் திங். இல்லைனா ஒபிசிட்டி ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்து தென் அதனாலேயே ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை. ஸோ நம்ம என்றைக்குமே வந்து ஹார்ட்டை ஹெல்த்தியாக வைப்போம், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.